வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பென் டூலுடைய ஷார்ட்கட் வந்து பி. அந்த பென் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்க்கணுன்னா, இந்த இடத்துல பாத் அப்படின்ட்டு இருக்குன்னா ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆட்டோ ஆட் டெலிட் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. இந்த இடத்துல எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த பிக்சர் நான் பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி பிக்சரை பெருசாக்கிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்படி ஹேண்டில் வருது. இந்த கோடு கணக்காக இருக்கு இல்லையா, அது வந்து ஹேண்டில். அந்த ஹேண்டிலில் நடுவில் ஒரு ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து மறைஞ்சிடும். அப்போ வரையும் போது நம்ம வந்து அந்த பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பெண்ட் பண்ணுறது வந்து நம்ம அழகாக ஒரு இது இல்லாமல் ஷேப் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தப்பு வந்துச்சுன்னா கண்ட்ரோல் Z கொடுத்து அன்டூ கொடுத்துக்கோங்க. இந்த ஹேண்டிலில் இந்த நடு பாக்ஸில் வந்து நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாகிடும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோன்னு பார்த்து வைங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இந்த எண்ட் இருக்குல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலையா, அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல எனக்கு கிளிக் பண்ணிங்கன்னா பாத் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நடுவில் கிளிக் பண்ணிட்டு மேக் செலெக்ஷன் அப்படின்னு கொடுங்க. செலெக்ஷன் கொடுத்துட்டு ஃபெதர் வந்து ஒரு 1.5 கொடுங்க. 1.5 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த ஃபுல் ஏரியா நம்ம கட் பண்ண ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஜூம் டூல் வந்து ஜூமிங் டூலை வச்சு நீங்கள் ஃபேஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரை நீங்கள் இது பண்ணிக்கலாம். தெரியுது இல்லையா, ஃபுல்லாக தெரியுது. இப்போ பென் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபெதர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் கண்ட்ரோல் J கொடுங்க. கண்ட்ரோல் J கொடுத்திங்கன்னா நம்ம கட் பண்ண பிக்சர் வந்து தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் மூவ் டூல் வச்சு நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ண விஷயம் தனியாக வந்துருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி தனியாக எடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாட்டு வீடியோ போடணுன்னா நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.